பிக் பாஸ்ல என்ன லைவ்ல வந்து போயிட்டு இருக்குன்னா பயங்கரமான ஒரு டாஸ்க் தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, சீக்ரெட் டாஸ்க்னு. அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வர்ஷினியா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், நம்ம ஜெஃப்ரி அண்ட் ஜாக்லின், இவங்க மஞ்சரி, இவங்க யாருக்குமே தெரியாது. இந்த 6 பேருக்குமே மேனேஜ்மெண்ட் யாருக்குமே தெரியாது இந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க். அது என்னங்கிறது நம்ம எவ்வளவு வந்துட்டு அவனுக்கு பண்ணானுங்க, கண்டென்ட் கொடுக்காங்க. நம்ம பிக் பாஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு இவனுக்கு கண்டென்ட் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதையாச்சும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே கொடுத்திருந்தாரு. அண்ட் அது மாதிரி வந்து நம்ம ஸ்டாஃபுக்குலாம் வந்து ஒரு ரேங்கிங் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறீங்க. அந்த 20 பேர் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே அந்த பக்கத்துல இருக்க ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தான் நான் நம்புறேன். அண்ட் மறக்காம அதை மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் டாஸ்க் பயங்கரமா போயிட்டு இருக்குது. என்னன்னா அது வந்துட்டு வேற லெவலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா எல்லா மக்கள் மத்தியும் பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு ஒர்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த சீக்கிரட் டாஸ்க் வச்சு நம்ம தலைமை விஜய் சேதுபதி பின்னி எறிய போறாரு. மக்கள்கிட்ட வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருப்பாங்க ஆடியன்ஸ், அவங்கள்ட்ட வந்து நிறைய கருத்துக்கள் எல்லாம் கேட்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்கிரட் டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்கிரட் டாஸ்க் வந்துட்டு அது வந்து வேற லெவலா போயிட்டு இங்கிட்ட என்ன ஸ்டாஃபுக்குன்னு ஒரு ரேங்கிங் டாஸ்க் கொடுத்துருங்க. எப்படின்னா டாப் 3 அண்ட் பாட்டம்ல இருந்து 3 அண்ட் பெஸ்ட் ஒர்ஸ்ட் அப்படியே ரேங்கிங் டாஸ்க் மாதிரி டாப் 1 டாப் 2 டாப் 3 அப்படி நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு இதை பத்தி சொல்லணும். ஓகேங்களா, இவங்க வந்துட்டு நல்லா பண்ணாங்க, இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அது கம்மியா இவங்க பண்ணாங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே போகணும். ஓகேங்களா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு வந்துட்டு எப்படின்னா கோல்டு, ஃபர்ஸ்ட் பேருக்கு வந்து கோல்டு ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க் வந்து சில்வர், தேர்ட் ரேங்க் வந்துட்டு பிரவுன். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. இப்படி லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 4ல இருந்து அந்த லாஸ்ட் ஒரு 8 பேர் இருப்பாங்களே, அந்த 4வதுல இருந்து 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து லாஸ்ட்ல பாட்டம்ல 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 100 டைம் ஏதாச்சும் இம்போசிஷன் வந்துட்டு எழுத சொல்லணும். அந்த இம்போசிஷன் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது 100 டைமோ இல்ல 200 டைமோ அந்த மாதிரி எழுத சொல்லுவாங்க. அதை வந்துட்டு எழுதி கன்வென்ஷன் ரூமுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிடணும். இதான் வந்துட்டு கன்வென்ஷன் ரூம்ல வந்து அந்த நோட்டை வைக்கணும். இதான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க். இதுல வந்து பயங்கரமா நடக்கும். ஏன்னா பெஸ்ட் ஒஸ்ட்னு சொல்லும் போது பயங்கரமா எல்லாத்துக்குமே ட்ரிகர் ஆகி பயங்கரமா கோமாயி இவனுக்கு வந்துட்டு என்ன தாண்டா என்ன எதுக்கு அட்டாக் பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அதை நினைச்சு இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காரா அப்படிங்கிறது தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த இது நினைச்சுதான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்களோ வச்சு நீங்க நல்லா இருக்கணும்டா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாரு. இது யாரு உள்ள போய் எப்படின்னா கன்வென்ஷன் ரூமுக்கு வந்து நம்ம வர்ஷினி அண்ட் அருண் 2 பேரையுமே கூப்பிட்டு இவங்க ஸ்டாஃபுக்குன்னு தனியா ஒரு சீக்கிரட்டா கொடுத்து அதை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து டாப் 3ல இருக்கவங்க கூட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த டாப் லாஸ்ட்ல பாட்டம் 3ல இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன கந்தரகோலம், ஜாக்லினா இருக்கட்டும், அருணையா இருக்கட்டும், வர்ஷினியா இருக்கட்டும், நம்ம ஜெஃப்ரியா இருக்கட்டும், நம்ம மஞ்சரி, இவங்களை வந்துட்டு கிளின்னு கிழிக்க போறாங்க. அது வந்துட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு இவங்களுக்கு காண்டாகும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது. இவங்க கூட இதுலயாச்சும் அடிச்சுக்குவாங்களா இல்ல வந்துட்டு நேர்மையாவே இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அந்த டாப் 3 அண்ட் பாட்டம் 3 யாரு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். டாடா.